ஆன்றோர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். நான் ஜெரித் மிஸ்டினா. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆன்லைன் வகுப்பு தீமையே. கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா, கொரோனா வந்ததால் ஆன்லைன் வந்ததா என்ற பாடல் வரிதான் என் நினைவுக்கு வருகிறது. எதுவும் நடக்கலாம், இதுவும் சில காலம். பள்ளிகளில் மணியோசை இல்லை, மாணவர் சத்தம் இல்லை, ஆசிரியர் வருகை இல்லை, வீடுகளில் நேரம் ஆச்சு, ஆட்டோ வந்துடுச்சு, பஸ் வந்துடுச்சு என்ற ஓலம் இல்லை, புத்தகம் நோட்டிற்கு அட்டை போடும் வேலை இல்லை, காலை நேரங்களில் நடக்கும் மகாயுதம் சிறிது காலம் இல்லை. இவ்வளவு நாளா போனை தரக்கூடாது, லேப்டாப் கேட்க கூடாது, டிவி பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப ஆன்லைன் கிளாஸ்ல போன்ல கவனிங்க, கல்வி தொலைக்காட்சியில பாடத்தை கவனிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மள ஆட்டி படிச்சிருச்சுங்க ஐயா இந்த கொரோனா. ஐயா, நான் ஆன்லைன் கிளாஸ் நடக்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு இல்லைங்க ஐயா. இன்னும் நம்மிடையே ஆன்லைன் வகுப்புக்கான விழிப்புணர்வே வரலைங்க ஐயா. முதல்ல எல்லாம் அட்மிஷன் போட போனா பழைய ஸ்கூலோட டிசி கேட்பாங்க ஐயா. ஆனா இப்ப விவோ போன் இருக்கா இல்ல சாம்சங் போன் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க ஐயா. இந்த கொரோனா காலத்துல ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறவங்கள போய் இன்டர்நெட் கனெக்ஷனோட போன் வாங்கி தர சொன்னா என்னங்க ஐயா நியாயம்? கிராமப்புறங்களில் வாழும் ஏழை மாணவர்கள் தாங்க ஐயா அதிகம் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த தொற்று நோய் காலத்துல அவங்களுக்கு சரியான வேலைகள் இல்லாம அவங்களே ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்க இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு போய் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொன்னா அவங்க புது போன் வாங்கி தர சொல்லி மிகவும் மடம் பிடிப்பாங்க ஐயா. அப்படியே பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தா கூட அவங்களால ரீசார்ஜ் பண்ண முடியாது. அப்படியே ரீசார்ஜ் பண்ணா கூட அங்க இன்டர்நெட் கிடைக்கல, சிக்னல் கிடைக்கல அப்படின்னு பல பிரச்சனைகளுங்க ஐயா. கொரோனா காலத்துல தாய் தந்தையருக்கு உதவி செஞ்சுட்டு இருந்த பள்ளி மாணவர்கள் எல்லாம் இப்ப ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஐயா. தமிழ், ஆங்கிலம் போன்ற பாடங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்தா கூட பரவாயில்லைங்க ஐயா. ஆனா யோகா கிளாஸ், பிடி பீரியட் இந்த மாதிரி பாடத்துக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க ஐயா. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கட்டாயம் யூனிஃபார்ம் போட்டுதான் ஆன்லைன் கிளாஸ்ல உட்காரணும் அப்படின்னு வர சொல்லிடுறாங்க ஐயா. இதன் மூலியமா நம் உடலுக்கு மட்டும் இல்லாமல் மனசுக்கும் பலவிதமான பிரச்சனைகளுங்க ஐயா. 3 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஒரே இடத்துல உட்காரங்காட்டி கண் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, தலைவலி போன்ற பல பிரச்சனைகளுங்க ஐயா. அந்த காலத்துல எல்லாம் இதயத்துல உறவினர்களும் ஒரு ஓரத்துல செல்போனும் இருந்துச்சுங்க ஐயா. ஆனா இப்ப இதயத்தின் அருகில் செல்போனும் ஒரு ஓரத்துல உறவினர்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஐயா. ஆன்லைன் கிளாஸ் வந்ததுல இருந்து ஒரு உறவினர் வீட்டுக்கு போனா கூட நம்ம மாணவர்கள் என்ன பண்றாங்க, போன் எடுத்துட்டு ஒரு தனியா ரூம்குள்ள போய் அவங்க வாட்டுக்கு பார்த்துட்டு இருக்காங்கய்யா. இந்த போன் வந்தது ஆன்லைன் கிளாஸ்க்கு மட்டும் பயன்படுத்தாம பல பேர் தவறான விஷயத்துக்கும் பயன்படுத்துறாங்கய்யா. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் மாதிரிங்கய்யா. கூகுள் மீட், ஜூம் ஆப்பை மட்டும் லாகின் பண்ணாம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம், ஃப்ரீ ஃபயர், ரம்மி சர்க்கிள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாங்க ஐயா. ஒரு பக்கம் இந்த ஆப்பை எல்லாம் யூஸ் பண்ணி இறந்து போறாங்கன்னா இன்னொரு பக்கம் போன் வாங்க முடியாம போன் வாங்கி தராதனால நிறைய பேர் இறந்து போறாங்க ஐயா. எல்கேஜி முதல் யூஜி வரை இந்த ஆன்லைன் வகுப்பு 100ல் 1% கூட நன்மை தரதில்லைங்க ஐயா. ஆன்லைன் வகுப்பால் படிப்பதை விட பாழாய் போவதுதான் அதிகம் என்று கூறி தலையை துண்டித்தாலும் தயங்காமல் சொல்லுவேன் தமிழன் என்று. நன்றி, வணக்கம். I congratulate Gandhi World Foundation for this unique venture. காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி. வி சேஞ்ச், மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்.